உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் சஞ்சய் குமார். இவரது மனைவி ரோஷினி தேவி. சஞ்சய் குமார் தனியார் தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்து வந்திருக்கிறார். ஒரு வருடத்துக்கு முன்பு இவர்களுக்கு திருமணம் நடந்துள்ளது. ரோஷினி தற்போது 4 மாத கர்ப்பிணியாக உள்ளார். சம்பவத்தன்று ரோஷினியின் சகோதரர் ராகுல் தங்கைக்கு போன் செய்திருக்கிறார். ரோஷினியோ அழைப்பை ஏற்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவர் வீட்டுக்கு சென்று பார்த்திருக்கிறார். வீடு பூட்டப்பட்டிருந்தது. வெளியே இரத்தக்கரையோடு வாணலி கிடந்திருக்கிறது. இதனால் ராகுலின் சந்தேகம் வலுத்திருக்கிறது. ஏதோ அசம்பாவிதம் நடந்திருப்பதை உணர்ந்த அவர் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கதவை உடைத்து திறந்து பார்த்திருக்கிறார்கள். உள்ளே ரோஷினி இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்திருக்கிறார். அதோடு சஞ்சய் குமாரையும் காணவில்லை. நடந்திருப்பது ஒரு கொடூர கொலை என சடலத்தை பார்த்ததுமே தெரிந்துவிட்டது. அதோடு முதல் சந்தேகமும் சஞ்சய் குமார் மீதே எழுந்திருக்கிறது. உடனே அவரை தேடி பிடித்த போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்திருக்கிறது. 15 வருடங்களுக்கு முன்பு சஞ்சய் குமாருக்கு வேறு ஒரு பெண்ணோடு திருமணம் நடந்துள்ளது. ஒரு மகள் பிறந்திருக்கிறார். இந்த சூழலில் 2023ஆம் ஆண்டு சஞ்சய் குமாரின் முதல் மனைவி மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார். அந்த மரணத்தில் சஞ்சய் குமாருக்கு தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். 1 வருடம் சிறையில் இருந்த சஞ்சய் குமார் 2024ஆம் ஆண்டு ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். அதன் பிறகு ரோஷினி தேவியை 2ஆம் தாரமாக திருமணம் செய்திருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வெடித்திருக்கிறது. அந்த சண்டையை குடும்பத்தினர் பேசி சமாதானப்படுத்தி வைத்திருந்தனர். கடந்த மாதம் மீண்டும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே தகராறு நடந்துள்ளது. அப்போது சஞ்சய் குமார் கர்ப்பிணி என்றும் பாராமல் ரோஷினி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரிக்க முயன்றிருக்கிறார். அதிர்ஷ்டவசமாக ரோஷினி உயிர் தப்பியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ரோஷினி கணவனை பிரிந்து தனது தாய் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். இந்த சூழலில் சம்பவம் நடப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு மாமியார் வீட்டுக்கு சென்ற சஞ்சய் குமார் ரோஷினியை சமாதானப்படுத்தி மீண்டும் தனது வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார். இனிமேல் பிரச்சனை எதுவும் இருக்காது, சந்தோஷமாக வாழலாம் என ரோஷினி கனவு கண்டிருக்கிறார். ஆனால் அந்த கனவு ஒரே நாளில் கலைந்து போயிருக்கிறது. சம்பவத்தன்று வழக்கம் போல் தகராறு செய்த சஞ்சய் குமார் சமையல் பாத்திரங்களால் ரோஷினியை சரமாரியாக தாக்கியிருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த ரோஷினியும் அவர் வயிற்றில் இருந்த சிசுவும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறது. வீட்டை பூட்டிய சஞ்சய் குமார் அங்கிருந்து தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் சஞ்சய் குமாரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.